ஹாய்! பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் சாதம் தான். அதுக்காக கேரட் ஃபர்ஸ்ட்டு துருவி தனியா எடுத்து வச்சுட்டு, வெங்காயத்தையும் நல்லா நீள நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா, நம்ம தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அதுக்காக இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, டிஃபன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இட்லி தான் ஊத்துனேன். இட்லி பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி வந்திருந்தது. அதுவும் ஊத்தி ஹாட் பேக்ல போட்டு தனியா ஓரமா எடுத்து வச்சுட்டு, சைட்ல பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி கஞ்சியும் நான் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா, ஒரு இட்லி சாப்பிட்டு கொஞ்சமா கஞ்சி குடிச்சிட்டு போனாங்கன்னா, கொஞ்சம் ஹெல்தியா இருக்குன்றதுக்காக, அதையும் நானு சைட்ல ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடாயில கொஞ்சமா கடலெண்ணெய் தான் ஊத்திக்கிறேன். ஏன் கடலெண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லா வாசனையாவும் இருக்கும். ஆ அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டும் குடுக்கும். இந்த தாளிக்கிற சாதம், அப்புறமேட்டு பிரியாணி அந்த மாரி இதுக்கெல்லாம் கடலெண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சூப்பரா இருக்கும். அப்புறம் பாஸ்மதி ரைஸும் நான் கொஞ்சம் தனியா வடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா, பசங்க கேரட் சாதம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். என் பசங்க கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ்னா கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாரி நெனச்சுட்டு கொஞ்சம் சாப்ட்டுப்பாங்க. அதுக்காக தான். இப்போ கடாயில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, சீரகம், சோம்பு, அப்புறம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே, அது நல்லா கொஞ்சம் பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா, நான் பூண்டு கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் போட்டு எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா, அது நல்லா வாசனையா இருக்கும். பூண்டுமே நல்லா எண்ணெயில ஃப்ரை ஆகும்போது, நல்லா வீடே அப்படியே கம கமன்னு வாசனையா இருக்கும். அப்புறம் நம்ம நீள நீளமா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் நான் அதோடயே போட்டு நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நல்லா வெங்காயத்த வதக்கிறேன். அது கூடயே பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போட்டு அதையும் வதக்கிக்கிறேன். அப்புறம் துருவி வச்ச கேரட்டையும் எடுத்து கொட்டி எண்ணெயிலேயே நம்ம வதக்கணும். நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு, வடிச்சு வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸையும் எடுத்து போட்டு நல்லா கிளறி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிரணும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா அப்படியே பொல பொலன்னு கேரட் சாதம் சூப்பர் டேஸ்ட்ல நல்லா செம்மையா இருக்கும். நான் கருப்பு கவுனி கஞ்சி காய்ச்சி வச்சிருந்தேங்களே, அதையும் ஒரு பவுல்ல ஊத்திட்டு, ஒரு 2 ஸ்பூன் தயிரு, கொஞ்சமா கட் பண்ணி வச்ச வெங்காயம், அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சில பேர் அதில பச்சை மிளகாய் போடுவாங்க. நான் பசங்களுக்கு குடுக்குறதுனால, நான் அதில பச்சை மிளகாய் சேர்த்துக்கல. நல்லா ராகி கூழ் மாரியே அவ்வளோ டேஸ்ட்டா நல்லா சூப்பரா இருக்கும். அ அப்புறம் இன்னைக்கு நான் என்னென்ன சமையல் பண்ணேன்னு வாங்க பார்த்துரலாம். கேரட் சாதம், அப்புறம் கொண்டைக்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சீடு, அப்புறம் பாயில் பண்ண எக் அதில கொஞ்சம் உப்பும், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு அதுவும் வச்சிருக்கேன். ஒரு இட்லி, சர்க்கரைவள்ளி கிழங்கு, காலிஃப்ளவர்.